ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடித்தபசு சிவபெருமானை அடைய ஊசி முனையில் அம்பாள் கடும் தவம் இருந்த நன்னாளே ஆடித்தபசு. தபசு என்றால் தவம், தபஸ் என்று பொருள். ஆடித்தபசு அற்புதமான நாள். ஆடி தபசு திருவிழா எல்லா சிவத்தலங்களிலும் திருக்கோயில்களிலும் கொண்டாடப்பட்டாலும் கூட ஆடி தபசு என்றதும் நம் நினைவுக்கு வருவது சங்கரன் கோவில்தான். இங்கு பல திருவிழா சிறப்பாக நடைபெற்றாலும் ஆடி தபசு விழா கோலாகலமாக நடைபெறும். ஊசி முனையில் நின்று அம்பாள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டார். ஆடி மாதத்தில் அம்பாள் தபஸ் இருந்ததை பார்த்து அவருக்கு திருக்காட்சி தந்தார் என்கிறது புராணம். இந்த அற்புத நாளில் யாரெல்லாம் வழிபாடு பிரார்த்தனை செய்கின்றனரோ அவருக்கு சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்கும் என்கிறது புராணம். இதைத்தான் ஆடி தபசு விழாவாக கொண்டாடுகிறோம், வழிபடுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஹரி வேறு ஹரன் வேறு என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை இருவரையும் ஒன்றாக்கி பார்க்க விரும்பிய உமையவள் அதற்காக ஊசி முனையில் கடுமையான தவம் மேற்கொண்டாள். இந்த தவத்தின் பலனாக சங்கரனும் நாராயணரும் ஒன்றாக சங்கர நாராயணராக காட்சி தந்து அருளினர். இந்த அற்புத காட்சி தந்த நாள் ஆடி தபசு. கோமதி அன்னை கருணை கடலானவர். அவரின் கருணை கடாட்சத்தை சொல்லில் உணர்த்த முடியாது. இதன் காரணமாக சங்கரன் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஊர்களில் பெண் குழந்தைகளுக்கு கோமதி என்ற பெயர் சூட்டுவது இன்றும் வழக்கமாகவே உள்ளது. இந்த அற்புத நாளில் கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே கருணை கடல் கோமதி அன்னை பராசக்தியை, உமையவளை, சிவபெருமானை, மகாவிஷ்ணுவை இருவரையும் சேர்த்த சங்கர நாராயணரை வீட்டில் இருந்தபடியே மனதார வழிபட்டு நல்லருள் பெற்றிடுவோம். அற்புத நாளில் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி சிவன் அம்பாளுக்கு செந்நிற மலர்களை சூட்டியும் பெருமாள் படத்திற்கு துளசியை சாற்றியும் வழிபடுங்கள். மங்கள காரியங்கள் அனைத்தையும் தடையின்றி நடத்தி தந்தருள்வார்கள்.